அடிச்சீங்களோ அதே மாதிரி ஜானி பேர்ஸ்டோ இங்கிலாண்டோட எந்த செட்டப்லயும் கிடையாது. ஒயிட் பால் செட்டப்ல இல்ல, ரெட் பால் செட்டப்ல இல்ல. யாக்ஷருக்கு ரெட் பால் மேட்ச் ஆடிட்டு இருந்தாரு. ஐபிஎல்ல கான்ட்ராக்ட் இல்ல, அன்சோல்டு 2 கோடி பேஸ் பிரைஸ். அடுத்த மினி ஆக்ஷன்ல என்ன நடந்திருக்கும் தெரியாது. வந்து நேரா பிதாமகனை இறக்குனா விட்டு ஒரு கடை கடைஞ்சிட்டான். இப்ப என்னன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரே வருத்தம் தான் இருக்கும். ஐயோ இவனை நம்ம ரீடைன் பண்ண முடியாதடா அப்படின்னு தோணும். ஜானிக்கு என்ன தோணும், அடேங்கப்பா நம்ம திருப்பி ஆக்ஷனுக்குள்ள போறோம்டா அப்படின்னு அவருக்கு தோணும். இதுல என்ன பியூட்டினா, இந்த வார் சிச்சுவேஷன் நடந்து ஐபிஎல் போஸ்ட்போன் ஆகலைன்னா ஜானி பேர்ஸ்டோக்கு இந்த கான்ட்ராக்டே அமைஞ்சிருக்காது. லுக் அட் ஹவு த டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்கிறதுல மத்ததெல்லாம் எப்படி டர்ன் ஆகி போய் நிக்குதுன்னு. சோ யாரெல்லாம் உங்க லைஃப்ல கொஞ்சம் கஷ்ட காலத்தை அனுபவிக்கிறீங்களோ நடக்கும், மாறும். ஒரு டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ், ஏதோ உலகத்துல ஒரு பாட்டுல ஒரு சின்ன விஷயம் மாறிச்சுன்னா சுத்தி கொண்டு வந்து நம்ம காலில் நேரத்தை மாத்தும். ஸோ ஹேங் இன் தேர். இந்த வாழ்க்கையை, அதாவது படத்துல சொல்ற மாதிரி தான், இந்த வாழ்க்கை ஒரு வட்டம்டா.